Hello students, I am Anthony. நம்ம differential equationsல exercise number 4.1ல problem number 2ல first division நம்ம பார்க்குறோம். என்ன விஷயம் கேட்டிருக்காங்க? Find the differential equation. ஓகே, கொடுத்துக்கிற ப்ராப்ளத்துக்கு differential equation கண்டுபிடிங்க. அதாவது வகைக்கெழு சமன்பாடுகளை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, அதாவது கொடுத்துக்கிற ஈக்குவேஷனில் எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள். ஓகே, இங்கே சி, ஓகே, அகைன் சி, ஓகே, இங்கே சிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஓகே, 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருந்தாலும் அதை நம்ம வந்து ஒரு டைம் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி நம்ம ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்க, எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வகைப்படுத்த வேண்டும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம அதுலேருந்து எலிமினேட் பண்ணணும். ஓகே, இதுதான் இந்த ப்ராப்ளத்துடைய கான்செப்ட். சரியா? ஓகே, how many constants are there such a time we have to differentiate. After that we have to eliminate that arbitrary constant. ஓகே, எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை முறை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டண்ட்டை அதுலேருந்து எலிமினேட் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது வகைக்கெழு சமன்பாடு. ஓகேவா? இப்போ இங்கே எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குது? ஓகே, சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் தான், ஆனால் ரிப்பீட் ஆகிருக்கு. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஒன்லி ஒன் கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம அது ஒரு முறை நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஒரு முறை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்? ஒய் பிகம்ஸ் வாட் உங்களுக்கு ஒய் டேஷ் ஈக்குவல் டு, ஓகே, சிங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா, அது அப்படியே வந்துடும். எஸ், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு வாட், ஏன்னா எக்ஸுங்கிறது 1 ஆகிடும் இல்லையா, ஏன்னா சிங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸ் பிகம்ஸ் வாட் 1 இன்ட்டு சி தான். ஓகே, ப்ளஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சி என்ன ஆகிடும் உங்களுக்கு? 0. ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சி பவர் கியூப் என்ன ஆகிடும்? அதுவும் 0 தான். ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷனில் கான்ஸ்டன்ட் ஆல்வேஸ் பிகம்ஸ் வாட் 0. அப்போ என்ன அர்த்தங்க? ஓகே, ஒய் டேஷ் ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு சி. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் சி ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு ஒய் டேஷ். ஸோ கொடுத்துருக்குற அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அதுலேருந்து நமக்கு கிடைச்ச கான்ஸ்டன்ட் சி ஈக்குவல் டு வாட் ஒய் டேஷ். ஓகே, நம்மளுடைய கான்செப்ட் என்னது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது அந்த கான்ஸ்டன்ட் வந்து எலிமினேட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, பண்ணதுக்கு அப்புறமும் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணணும். எப்படி எலிமினேட் பண்ணுறது? இந்த கிவன் ப்ராப்ளத்தில் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஈக்குவேஷனில் சிங்கிற பிளேஸில் ஒய் டேஷை கொண்டு போய் போடுங்க. சரியா? இப்போ ஒய் டேஷை கொண்டு போய் போட்டாக்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளாய்ஸ் ஒய்ங்கிறத அப்படியே வச்சுக்கிறீங்க. ஏன்னா நம்ம சிக்கு பதிலாக தான் ஒய் டேஷை கொண்டு போய் போடணும். that equal to y dash into what x. ஓகே, ப்ளஸ் ஓகே, சிக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? ஓகே, y dash மைனஸ் இங்கே y dash பவர் வாட்டு உங்களுக்கு கியூப். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே y டேஷ்ன்னு சொன்னாலும் dy by dxன்னு சொன்னாலும் ஓகே, ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபைனலாக? ஓகே, அந்த y டேஷுங்கிற பிளேஸில் அந்த dy by dx நான் போட்டுக்கிறேன். சரியா? ஓகே, தட் இஸ் ஓகே dy by ஓகே dy by ஓகே dx ஓகே into what x plus again dy by ஓகே dx minus ஓகே again dy by dx all together power what cube. ஓகே, எஸ். ஓகே, இதுதான் நமக்கு ரெக்வயர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது வகைக்கெழு சமன்பாடு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.